ஹாய் கைஸ், வெல்கம் டு திங்க் வித் பி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராஃப் எக்ஸசைஸ் 3.16 பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் சம் இருக்கும். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுற ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? பேசிக்காக ரூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போது நம்ம வந்து எக்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸ் என்ன அதுதான் ரூட்டு. ஓகேவா? இப்போது நம்ம எக்ஸ் எப்படிலாம் கண்டுபிடிப்போம், நம்ம வந்து 3 மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லையா இந்த அல்ஜிப்ரா சாப்டர்லேயே. லாஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, அப்புறம் கம்ப்ளீட்டிங் பை ஸ்கொயர் மெத்தடு, அப்புறம் ஃபார்முலா மெத்தட், 3 மெத்தட் இருக்குது எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த எக்ஸ் என்னது அதுதான் வந்து ரூட்டு. ஓகேவா? இப்போ இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். நேச்சர் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து டிஸ்கிரிமினன்ட் வச்சு பார்த்துருந்தோம் இல்லையா, b² - 4ac அதை வச்சு பார்க்குறது தான் நம்ம வந்து இப்போ கிராஃப் வழியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே அது வந்து ஒரு பேரபோலா தான். பேரபோலானா என்னென்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து ஒரு கிராஃபு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னா ஒரு யூ ஷேப்பில் ஒரு பேரபோலா கிடைக்கும். நம்ம வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஒரு பிளாட் பண்ணோம்னா இப்படி யூ ஷேப்பில் ஒரு கிராஃப் கிடைக்கும். இப்போ இந்த கர்வ் வந்து 2 இடத்துல மீட் ஆச்சு அப்படின்னா இது வந்து 2 ரியல் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? 2 ரியல் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு பேரபோலா இருக்குது. ஓகேவா? இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இன்னொரு பேரபோலா இருக்குது. அது கரெக்டாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த பாயிண்ட்டை டச் பண்ணதோ அதுதான் ரூட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன, 2 ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். ஓகேவா? 4 தான் வந்து 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேரபோலா, பட் ஆனால் அது எக்ஸை கண்டுக்காமல் வேறு எங்கேயோ போயிட்டே இருக்குது. ஓகேவா? எக்ஸ் வந்து இங்கே எங்கேயோ இருக்குது எக்ஸ் ஆக்சிஸு, பட் ஆனால் அது வந்து மீட்டே பண்ணலை அப்படின்னா வந்து நீங்கள் நோ ரியல் ரூட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் 3 டைப்ஸ் இருக்குது. 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அதில் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா அது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டு. ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா 2 ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்டு. இன்டர்செக்டே பண்ணலைன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? இப்போது உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஒரு ஈக்குவேஷன் வருது. ஓகேவா? அந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு x² - x - 12 = 0 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. ஓகேவா? நேச்சர் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதை பார்த்த உடனே நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து ஃபேக்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபேக்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும், இது எப்படிலாம் ஃபேக்டர் பண்ணலாம், ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -1 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கணும். ஓகேவா? இதில் ஏ என்ன 1, பி வந்து -1, சி வந்து -12. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஏசி கிடைக்கணும், 12 கிடைக்கணும், ஆட் பண்ணனா -1 கிடைக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 வந்து எந்தெந்த டேபிளெல்லாம் போகும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு 2 × 6, 6 × 2, 3 × 4, 4 × 3 இந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் வரும் இல்லையா, இல்லைன்னா 12 × 1 இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ 3 × 4 எடுத்துக்கலாமே. இப்போது 4 - 3 போட்டால் நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும்ல. 4 - 3 1 தானே. ஸோ நம்மளுக்கு 1 தான் வேணும், ஆனால் மைனஸ் சிம்பிள் வேணும் 1க்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், 4க்கு மைனஸ் போடணும். இப்போது x -4 x + 3 இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போது எக்ஸ் அப்போ என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அந்த சைட் போயிடும் 4, எக்ஸ் ஈக்குவல் டு -3. ஓகேவா? இது 2 தான் ரூட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்தோடனே நீங்கள் ரூட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, 2 ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தெரிஞ்சுட்டு நீங்கள் பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும்.
ஓகேவா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு x² + 2x + 5 ஓகேவா? இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரைம் நம்பரை பார்த்த உடனே டவுட் வந்துடணும். ஏன்னா ப்ரைம் நம்பர் வந்து எந்த டேபிளையும் போகாது. ஜஸ்ட்டு 5 × 1 மட்டும்தான் 5, வேறு எந்த டேபிளையும் போகாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ணால் 5 and 1 கிடைக்கணும். ஓகே, அப்போனா என்ன, இது 6ஆக இருக்கணும், இல்லைன்னா 4ஆக இருக்கணும் இந்த நடுவில் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து ப்ரைம் நம்பர் இருக்குது, அதை வந்து சால்வே பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு நோ ரியல் ரூட் தான் வரப்போகுது ஆன்சர் அப்படின்னு நீங்கள் வந்து ஓரளவுக்கு கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? எப்படி பண்ணுவீங்க? கன்ஃபார்ம் ஒரே டவுட்டாக இருக்குது, தெரியல, கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்குது நம்மளுக்கு டிஸ்கிரிமினண்ட்டு பார்த்தோம் இல்லையா, b² - 4ac. இது வந்து எப்படி வருது உங்களுக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு. b² - 4ac வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக வந்துச்சுன்னா உங்களுக்கு நோ ரியல் ரூட்டுன்னு வந்துடும். ஓகேவா? இந்த கேஸில் உங்களுக்கு என்ன வருது, b² வந்து 4 - 4ac என்னது, 4 × 1 × 5 20. ஸோ இது வந்து ஒரு 16 மைனஸ் நம்பர். ஸோ இதுவும் வந்து என்ன குறிக்குது, நம்மளுக்கு நோ ரியல் ரூட்டுன்னு குறிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணுங்கள், ஃபேக்டர் பண்ணுங்கள். அதோ இந்த மாதிரி எக்ஸை வந்து சால்வ் பண்ணி என்னென்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கிராஃபில் வந்து உட்காரலாம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் இது வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, தப்பாக போட்டுட்டீங்க, பிளாட்டிங்லாம் தப்பாகிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கம்மியாகும் இல்லையா? ஸோ 1க்கு 2 வாட்டி நீங்கள் தரோவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு எப்படி வந்து நம்ம கிராஃபே பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸசைஸ் சம்மு. ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது. ப்ரைம் நம்பர் இருக்குன்னா அது எப்படி ஃபேக்டர் ஆகும்? ஒன்று இங்கே 6 இருக்கணும், இல்லைனா 8 இருக்கணும். ஏன்னா இதை 2ஆக தான் பிரிக்க முடியும், 7 1 அப்படி தான் பிரிக்க முடியும். 7 1 பிரித்தா தான் 7 × 1 7 வரும். ஸோ 7 1 இருக்குன்னா ஒன்று ஆட் ஆகணும், இல்லைனா மைனஸ் ஆகணும். ஸோ 8 இல்லைன்னா 6 ரெண்டுமே இல்லைங்க. ஓகேவா? ஸோ இது கன்ஃபார்மாக வந்து ஒரு நோ ரியல் ரூட் வரத்துக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிமினண்ட்டும் போட்டு பார்த்துக்கோங்க. b² - 4ac என்ன வருதுன்னு போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மைனஸில் வரும், நோ ரியல் ரூட்டுன்னு வரப்போகுது இதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் பிளாட்டிங்க்கு ஒரு டேபிள் போடணும் இல்லையா? இதை பிளாட் பண்ணனா உங்களுக்கு வந்து ஒரு பேரபோலா கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ டேபிள் போட போகிறீங்க. அது வந்து எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு ரஃப் காலமில் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு வந்து 0 போட்டால் ஒய் என்ன கிடைக்குது, எக்ஸு வந்து 0ன்னு ஆக்கிடுங்க. ஸோ 0 + 0 + 7 என்ன கிடைக்கும், 7. அப்போனா உங்களோட அந்த பாக்ஸில் வந்து இப்போ வந்து ஒரு பாக்ஸ் பிளாட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதுதான் ஸ்டெப் 1. prepare a table of values for plotting இல்லையா? நம்ம தான் இந்த டேபிளே போட போகிறோம். ஸோ இந்த டேபிளில் இது எக்ஸு, இது ஒய். ஓகேவா? நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 பாயிண்ட்டாவது எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அழகாக ஒரு பேரபோலா கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஒரு 8 பிளாட்டாவது எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ இப்போ 0 போட்டோன்னா ஒய் என்ன இருக்குது, 7 இருக்குது. சும்மா 1 போட்டு பாருங்கள். 1 போட்டால் என்ன வருது, 1² + 1 + 7 9 வருது. ஓகேவா? அப்புறம் -1 போடுங்க. -1² - 1 + 7 இது என்ன வருது, -1² 1 ஆகிடும். 1 - 1 0, இது வந்து 7. நெக்ஸ்ட்டு இப்போது 1 -1 போட்டாச்சா? இப்போ 2 போடலாம். 2² + 2 + 7 இது என்னது, 4 + 2 6 + 7 வந்து 13. இப்போ -2² என்ன வரும், -2² - 2 + 7 -2² 4 - 2 2 இது வந்து 9. ஓகேவா? இந்த மாதிரி
3க்கு போடுங்க. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 7 என்ன வரும்? 9 ப்ளஸ் 3 12 ப்ளஸ் 7 வந்து 19 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 3 6 ப்ளஸ் 7 வந்து 13. ஓகேவா? அப்புறம் 4 போடலாம். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 7 16 ப்ளஸ் 4 20 ப்ளஸ் 7 27 மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4னா 16 மைனஸ் 4 12 ப்ளஸ் 7 வந்து 19. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 6 5 ஓகே, நம்மளுக்கு போதுமான அளவு கிடைச்சிருச்சு. இப்போ எக்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா ஒய் வந்து 7ஆக இருந்துச்சு. 1ஆக இருக்குது அப்படின்னா ஒய் என்ன 9, 2க்கு 13, 3க்கு 19 சேம், மைனஸ் 1க்கு 7 மைனஸ் 2க்கு 9 அப்புறம் மைனஸ் 3க்கு 13 மைனஸ் 4க்கு 19. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய் வந்து 0வே கிடையாது. ஓகே, ஒய் 0வாக இருக்குது அப்படின்னும் போது தான் உங்களுக்கு ரூட்டே கிடைக்கும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இது பாருங்கள், இதில் என்னவா இருக்குது? இது வந்து எக்ஸு, இது ஒய் என்னவா இருக்குது? 0வாக இருக்குது. ஒய் எங்கேயாவது 0 ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு ரூட்டே கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ ஒய் வந்து உங்களுக்கு எங்கேயுமே 0வே இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, ஸ்டெப் 2 இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸுக்கும் மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸ்டெப் 2 என்னது? plot the above ordered pair roots of the equation. Since there is no point intersecting x-axis, this equation has no real roots. ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கிராஃப் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா கூட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எழுதலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த டேபிள் கிடச்சிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் என்னென்ன இருக்குது? 19 வரைக்கும் போகுது. ஒய் ஆக்சஸ் வந்து 19 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒய் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் நம்பரே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்கள் பேரபோலா வந்து டோட்டலாக டாப் குவாட்ரண்ட்டில் தான் இருக்க போகுது. இந்த மாதிரி இதுதான் மைனஸ் ஒய் ஆக்சஸ். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு கிராஃபே வரப்போகிறதில்ல, மேலே மட்டும் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸ் ஆக்சஸை கொஞ்சம் இறக்கி கீழே கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்கள் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்கேல் எடுக்கணும். இப்போ நம்ம கிராஃபுக்கு வந்து ஒய் ஆக்சஸ் மைனஸ் ஒய் ஆக்சஸ் பெருசாக இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராஃப் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் கீழே தள்ளி தான் எக்ஸ் ஆக்சஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு மேலே தான் ஒரு பெரிய கர்வ் வரப்போகுது, அதனால். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். ஒய் வந்து நம்ம 2 பாயிண்ட் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இல்லைன்னா ரொம்ப பெரிய கர்வ் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட் ஸ்கேல் தான். 2 4 6 8 10 12 14 16 18 20 22. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஜஸ்ட்டு நம்ம 3 வரைக்கும் தான் எடுத்துருக்கோம். ஸோ 1லே போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் இங்கே வந்து -1 -2 -2 -4 -6
-8 ஜஸ்ட்டு இங்கே எதுவும் ப்ளாட் பண்ண போகிறதுல சும்மா எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்கேல் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வந்து எப்படி எழுதணும்னா ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த ஒரு க்ரீன் பாக்ஸ் தான் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்னன்னு போட்டோம், ஒரு யூனிட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? பட் அதுவே ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து 2 யூனிட். இப்போ நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். பிளாட்டிங்க்கு பார்த்தோன்னா இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? 0க்கு வந்து 7, எக்ஸ் வந்து 0னா ஒய் வந்து என்னது 7, எக்ஸ் வந்து 0னா ஒய் என்னது 7, 6க்கும் 8க்கும் நடுவில் 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 1க்கு 9, இது 1னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 9ல் ப்ளாட் பண்ண போகிறோம். 1க்கு வந்து 9. ஓகேவா? 2க்கு வந்து 13, 2 வந்து 13, 3 வந்து 19. நெக்ஸ்ட்டு -1 வந்து 7, -1 வந்து -2 வந்து 9, -3 வந்து 13, -4 வந்து 19. -4 வந்து 19. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் கையாலேயே வந்து ஒரு ஸ்மூத் கர்வாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாட் பண்ண பாயிண்ட் எல்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா? இது என்னது 3,19, இது 2,13, இது 1,9, இது 0,7, இது -1,7, இது -2,9, -3,13, -4,19. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா கிராஃப் வந்து அவ்வளோதான். ஓகே, இப்போ கிராஃப் வந்து நம்ம ஸ்கேல் போட்டாச்சு, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஒரு பிளாட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு கர்வ். ஓகேவா? இந்த கர்வ் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சஸோட எந்த இடத்துலையுமே மீட்டே பண்ணலை. ஸோ நம்மளோட சொல்யூஷன் வந்து இப்போ இது என்னது, நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கிராஃப் சால்வ் பண்ணி கிராஃப் வச்சு கேட்டாங்கன்னா பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா திங்க் வித் பி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.